அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் பிறை 13. இன்றைக்கி எங்கே நம்ம முத்திரக்க போகிறோம்னு சொன்னால் குத்துவா பிள்ளையாசை தான். அதுக்கு முன்னாடி ரியாஸ் சொன்னால் வாங்கடா போகிறதுக்கு முன்னாடி இப்போ வண்டியில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோலையும் போட்டு என் கீ செயின் அந்து போச்சு பைக்கில் உள்ளது, அதையும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டான். அதோட வாங்க சீமான் ஸ்டோர் போயிட்டோம். வாங்கிட்டு ரிட்டர்ன் வரப்போ என்ன பிள்ளையாசில் ட்ராப் பண்ணால் அங்கே போய் பார்த்தா நம்ம ஃபாலோவர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்கன்னா எங்களை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வாட்டர் மேலாம் கட் பண்ணிட்டு இருந்தானோ, ஒரு சைடு டேட்ஸு கஞ்சி இதெல்லாம் ஊற்றிட்டு இருந்தானுங்க பசங்க எல்லாமே நம்ம பசங்க. இன்னொரு பக்கம் இருந்து ரோஸ் மில்க் ஜூஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி குத்துவா பிள்ளையாசில் ரோஸ் மில்க் ஜூஸு கஞ்சியை பசங்க ஊற்றுறதை பாருங்கள் எப்படி அவ்வளோதும் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தோட நிப்பாட்டிடாமல் நம்ம பலஸ்தீன் மக்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். ஏன்னு சொன்னால் அங்கே பாம் சத்தத்தோடு இருந்து நோம்பு திறக்கிறாங்க. அதெல்லாம் கண்டு எவ்வளோ பயமாக இருக்குது. நமக்கு இங்கேருந்து பார்க்கவே பயமாக இருக்குது. நம்ம இஃப்தார் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கும் சேர்த்து துவா செஞ்சுக்குவோம். நம்ம ஒரு பிளேட் அரேஞ்ச் பண்ணும்போதும் அவங்க மேலே ஒரு இன்டென்ஷன் சொன்னால் சாப்பாடு மட்டும் இல்லைங்க, யூனிட்டி பிரதர்ஹுட்ஸு உம்மத்தோட நினைப்பு எல்லாமே இவ்வளோதும் பண்ணி முடிச்சப்போ நம்ம ரியாஸ் வந்தாப்பில் என்னடா வேலையெல்லாம் முடிஞ்சான்னு கேட்டு நம்ம மஸ்ஜிதில் சேவை செய்கிறதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங் தாங்க. இந்த பிளெஸ்ஸிங்கை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கூட நம்ம சகோதரர்களுக்கு துவா பிகாஸ் இது நம்ம ரமதான், நம்ம சேவை, நம்ம இஃப்தார், இது நம்ம உம்மத். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி புது புது வீடியோ வேணுன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.